வணக்கம் நண்பர்களே! வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம ரங்கம்மா பாட்டிக்கு நம்ம மகேஷ் வந்து கொல்லதுக்குன்னு குடுத்த மருந்து வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு, அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல 10, 15 நாள்ல ஃபுல்லா வந்து ரெக்கவரி ஆவிருவாவ. அவங்களுக்கு எந்த நோயும் வந்து இருக்காது. அப்படின்னு வந்து சொல்ல அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த மருந்து வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு, அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்து அவங்க வந்து மீண்டு வந்துருவாங்க அப்படின்னு இந்த நியூஸ கேட்டவுடனே ஒரு பேரதியா நம்ம மகேஷ் வந்து அத தாங்கிக்க முடியாம இன்னைக்கே இந்த கிழவிய கொன்னுறணும் அப்படின்னு வந்து ஒரு துணிய போட்டுட்டு முகத்த மறைச்சுக்கிட்டு வராங்க. நம்ம முருகன் வந்து உறக்கம் வராம பாட்டி ரூமுக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. யார் வராங்க? இவன் யாரு? எங்க பாட்டி ரூமுக்கு எதுக்காக போறான்? அப்படின்னு வந்து பயங்கர ஃபைட் நடக்குதுன்னே சொல்லலாங்க. ஒரு கட்டத்துல என்ன இங்க சவுண்டு அப்படின்னு மொத்த குடும்பமும் முழிச்சு வந்து பார்த்தா, என்ன இந்த ஆள் எதுக்காக எங்க பாட்டிய கொல்ல போறாரு? அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாருமே தர்ம அடி குடுக்காங்க. எல்லாம் நம்ம துளசி வந்து தைரியம் ஃபோன்ல வந்து நம்ம அஞ்சலிக்கு பூட்டி விட்றாங்க. என்ன அஞ்சலி அவன் ஒத்த ஆளு. நீங்க எத்தன பேர் இருக்கீங்க? அப்போ நீங்க எப்படி வந்து பொம்பளையலாம் அடிக்க முடியாதுன்னு நெனச்சிருக்கான். அவன வந்து தர்ம அடி குடுத்து வெளுத்தெடுத்துடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்படியே அடி அடி அடின்னு அடிச்சு தவசம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில முகத்திர கிழிஞ்சு நம்ம மகேஷ் தான் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓ! இவன் வந்து நம்ம பாட்டிய வந்து கொல்ல வந்திருக்கானா, ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுதாரிச்சு நம்ம துளசி கிட்ட சொல்றாங்க. துளசி நம்ம மகேஷுக்கு ரகசியம் என்ன? அவன் எதுக்காக இப்படி ஒவ்வொருத்தரையா வந்து பண்ணிட்டு இருக்கான்? ஏதோ ஒரு ரகசியம் நம்ம குடும்பத்துக்கும் அவனுக்கும் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அத ஆராயிறாங்க நம்ம வெற்றிய விட்டு. கடைசியில எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு வந்து தர்ம அடி குடுத்து போலீஸ்ல வந்து மாட்டி விடுறாங்க நம்ம மகேஷ. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா, நம்ம ரங்கம்மா பாட்டிக்கு ரூமுக்கு முன்னாடி நம்ம முருகன் வந்து அப்படியே அசந்தாப்புல இருக்காங்க. என்னடா இந்த கிழவிக்கு நம்ம குடுத்த மருந்து நேர்மாறா வேலை செய்து இந்த கிழவி பொழைச்சிருவா போல இருக்கா. பொழைச்சா சொல்லக்கூடிய வேலை இந்த மகேஷ் தான் எல்லாத்துக்கும் காரணம். மகேஷ் வந்து முருகனோட அம்மாவை மறைச்சி வச்சிருக்கான். அதுவும் இல்லாமல் முருகன் தேடிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டு மகேஷ் தான். இவனுக்கு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே வந்து இந்த நம்ம முருகனோடதெல்லாம் வந்து இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு வந்து இது போட்டு கொடுத்தனா இவ்வளோ நாள் கெட்டி காப்பாற்றிட்டு வந்த மகேஷோட சாம்ராஜ்யம் என்ன ஆகும்? இதுக்கு எத்தனை கொலை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் என்ன ஆகும் மகேஷ்? இவளை விடக்கூடாது. இந்த கிழவியை இன்னைக்கே தீர்த்து கட்டணும். இதுதான் சரியான நேரம். மொத்த குடும்பமும் அசந்து தூங்குவோம். இந்த நேரம் போய் இருந்து இந்த கிழவியை கோழி அமுக்கிறது மாதிரி ஒரு துணியை வச்சு அமுக்கி கொன்னுற வேண்டுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களம் இறங்கி நம்ம மகேஷை வந்து அந்த ரங்கம்மா பாட்டியை கொல்லதுக்கு வந்து வராங்க. இங்கே வந்து தூக்கம் வராமல் கொஞ்சம் அசந்து இருக்கிறாங்க நம்ம முருகன். அவங்க கண்ணில் பட்டுறாங்க. டேய் எங்கள் பாட்டி ரூமுக்கு எதுக்காகடா போகிற அப்படின்னு வந்து தாறு மாறா அடித்து விழுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கீழே விழுந்துறாங்க 2 பேரும். ஒரு கட்டத்தில் மொத்த சவுண்டும் மொத்த குடும்பமும் எங்கேருந்து சவுண்டு வருது அப்படின்னு வந்து முழிச்சுறாங்க. முழிச்சதோட வந்து நம்ம அஞ்சலி பார்க்குறாங்க. நம்ம பாட்டியை கொல்லதுக்கு இவன் வந்திருக்கான் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பயந்து போய் நம்ம துளசிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த அக்காட்ட சொன்னால் தான் ஏதாவது வந்து ஐடியா கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அக்கா பாட்டியை கொல்லதுக்கு ஒரு திருடன் வந்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன ஒரு ஆளாக வந்திருக்கான் அப்படின்னு வந்து கேட்குற நேரம், ஆமாம் ஒருத்தன் தான் வந்திருக்கான். அப்போ என்ன பயம் உங்களுக்கு? நீங்கள் வீட்டில் இத்தனை நாள் ஆள் இருக்கீங்க. அதுக்கு பிறகு அவனை கண்டு எதுக்கு பயப்படுறீங்க? அடி அடின்னு அடித்து வெளுத்துற வேண்டியதானே. பயப்படாத அஞ்சலி அப்படின்னு வந்து ஊக்கம் காட்டுறாங்க. நீ அடிக்க ஆரம்பித்தா அம்மா எல்லாரும் அண்ணி எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வந்து ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம அஞ்சலி துரத்தி மகேஷை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மொத்த குடும்பமும் சேர்ந்து கும்மாங்குத்து நம்ம மகேஷுக்கு வந்து கொடுத்துறாங்கன்னு சொல்லலாம். அஞ்சலி இது யார் அப்படின்னு வந்து முகத்திரையே கிளிக்க நேரம் தான் தெரியுது நம்ம கணவர் மகேஷ். அப்போது நம்ம வந்து இந்த மகேஷை சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருக்குது. பாட்டியை இவன் எதுக்காக கொல்லணும் அப்படின்னு வந்து தான் தெரியலை. இல்லை ஏதோ ரகசியம் இருக்குது. இவனுக்கு ரகசியம் ஏதோ ஒன்று பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. அதை தெரிஞ்ச உடனே தான் அதுலேருந்து
பாட்டிய உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு வந்து இவன் பண்ணுறான். என்ன ரகசியமா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, நம்ம மொத்த குடும்பமா, "ஏன் மாப்பிள நீங்க எதுக்காக எங்க அத்தைய இப்படி பண்ண வாரீங்க?" அப்படின்னு வந்து நம்ம அஞ்சலியோட அம்மா வந்து கேட்குறாங்க. "ஐயய்யோ! நான் வந்து அதுக்காக வரல. ஆனா நான் எப்படி பாட்டி இருக்காங்க? இப்போ பெட்டரா இருக்காங்களான்னு பார்க்க தான் வந்தேன். அதுக்கடையில மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன சூறையாடிட்டீங்க." அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், "நாங்க வந்து வேற யாரோ வெளியாளு தான் பாட்டிய வந்து எங்க அத்தையும் இப்படி பண்ண வந்துட்டாங்க கொல்லதுக்கு. அதுக்காக தான் நாங்க வந்து பண்ணுனோம்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க?" அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. மொத்தத்துல நம்ம அடி குடுத்தது சரிதான் அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து செம்மையா வந்து யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல துளசிகிட்ட சொல்லுறாங்க ஃபோன்ல, "இந்த பாரு அக்கா, அது வேற யாரும் இல்ல, இந்த மகேஷ் தான். பாட்டிய வந்து கொல்லதுக்கு தான் வந்தான். கன்ஃபார்மா தெரியுது." "அப்படியா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மொத்தத்துல நம்ம அப்பாவையும் இவன் தான் என்னமோ பண்ணியிருக்கான். அதே மாதிரி இந்த பாட்டியையும் இவன் தான் பண்ண வந்தான். ஏதோ ஒரு ரகசியம் இவங்க 2 பேத்துக்கும் தெரிஞ்சது வந்து ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. "நீங்க வந்து அத்தான்ட்ட சொல்லி நீ என்னது நீ கண்டுபிடிப்பியாக்கா?" அப்படின்னு வந்து கேட்க நேரம், "நான் வந்து வெற்றிட்ட சொல்லி என்னது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க வைக்கிறேன்." அப்படின்னு வந்து நம்ம வெற்றி வந்து பயங்கரமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லலாம் சொல்லி வந்து தேடுறாங்க. நான் எப்படியும் வந்து கண்டிப்பா இத பிடிச்சு மகேஷுக முகத்திரைய வந்து கிழிக்கணும் அப்படின்னு வந்து ஏம்ல வந்து தேடுறாங்க. பிடிச்சு எப்படியும் அது போலீஸ்ல வந்து ஒப்படைக்கணும் இவன. இவன் செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க. வணக்கம்.